நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நாட்டுக்கோழி தான் இன்றைக்கி வாங்கியிருக்கேன். நாட்டுக்கோழி 65 பண்ண போகிறேன். அது கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. அப்புறம் வந்து 65 பவுட்ரு நான் கடையில் தான் வாங்கி சேர்த்துருக்கேன் இதுக்கு. 65 பவுட்ரு ஒரு 2 பவுட்ரு வாங்கி நான் சேர்த்துருக்கேன். அப்புறம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சம் 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக ஃப்ளேவருக்கு கருவேப்பிலை கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு முட்டை, கொஞ்சம் தயிர், கொஞ்சம் லெமன் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பெசரி உப்பு போட்டு நல்லா பெசரி எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா இதில் ஒரு சின்னதாக ஒரு மிஸ்டேக் ஆகிப்போச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் பொரிக்கும்போது எண்ணெயில் போட்டு பொரிக்கும்போது நான் வீடியோ ஆனில் இருக்குதுன்னு நினச்சிட்டு அப்படியே விட்டுட்டேன். பார்த்தா ஆன்லேயே இல்லை. அது இப்போ நான் எல்லாம் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் தான் தெரியுது வீடியோ ஆன்லேயே இல்லைன்ட்டு. இந்த மாதிரி ஊற வச்சுட்டு எண்ணெயில் போட்டு நல்லா பொரித்து எடுத்துக்கோங்க. கொஞ்சம் நல்லா பொரித்து எடுத்துக்கோங்க. ஏன்னா நாட்டுக்கோழின்றதுனால கொஞ்சம் நேரம் ஆகும். பொரித்து எடுத்ததுக்கப்புறம் இந்த மசாலா உதிரவே உதிராது. இதோ இந்த மாதிரி தான் இருக்கும். உண்மையிலே டேஸ்ட் நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.